ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துல விஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணேன் அப்படிங்கறத கார்த்திக் சுப்ராஜ் நான் ரீசெண்டா அட்டன் பண்ண பியூர் சினிமா ஒர்க் ஷாப்ல ஒரு சீக்கிரட்டா ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்குதான் ஐ ஹேவ் அ சொல்யூஷன் ஃபார் யூ. டபுள் எக்ஸ்ல வர யானைகளோட விஎஃப்எக்ஸ்க்கு கிட்டத்தட்ட 1 இயர் வரை ஸ்பெண்ட் பண்ணாங்களாம். பட் கார்த்திக் சுப்ராஜ் அதை மைண்ட்ல இருக்க மாதிரியே கொண்டு வர எல்லாத்துக்கும் ஷார்ட் பை ஷார்ட்டா ஸ்டோரி போர்ட் பண்ணது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அப்பதான் எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னோட ஷார்ட் பிலிம்ல அனிமேஷனை பெட்டரா கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நான் யூஸ் பண்ண ஸ்டோரி போர்ட் ஐடியா. அனிமேஷன் பண்றவர்கிட்ட என்னோட நீட்ஸை நான் சொன்னப்ப அவருக்கு அதை இன்டெப்தா புரிஞ்சுக்க முடியல. சோ நான் அதனால என்ன பண்ணேன்னா சீன் பை சீன் கூகுள்ல இருந்து ரேண்டம் பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணி ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி நான் அவருக்கு ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துட்டேன். அதை பார்த்து என்னோட நீட்ஸை புரிஞ்சுக்கிட்ட அவரு நான் நினைச்சதை விட ரொம்பவே பயங்கரமா அவுட்புட்டா கொடுத்துட்டாரு. அதுதான் என்னோட ஷார்ட் பிலிம்க்கு ஒரு நல்ல ரீச்சாவும் அமைஞ்சிச்சு. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கும் அனிமேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஷார்ட் பிலிமான கால கொடுமையோட லிங்க் வந்து பயோல இருக்கு. அதை பார்த்துட்டு டபுள் கிளிக் ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த ஐடிக்கு மறக்காம டிஎம் பண்ணுங்க.